யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளும், அரசு அதிகாரிகளும், அடுத்தது போலீஸ்காரங்களும். இந்த 3 நபர்களால தான் நமக்கு வந்து நாட்டுக்கு பிரச்சனை. இந்த 3மே திருத்தப்பட்டாலே வந்து தன்னாலே வந்து எல்லாமே வந்து ஒழுங்குமுறையா கொண்டு வந்துரும். அதுதான் என்னோட தலைப்பு. அரசியல்வாதிகளும், அரசு அதிகாரிகளும், போலீஸ்காரர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா, இப்போ இருக்கிற அந்த ஆட்சியில இதுதாங்க முறை. இப்படிதான் இருக்கணும். சென்ற ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்களும் மக்கள் அநியாயமா அடிச்சு, அடிச்சு கொன்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாத்தான்குளமும் சரி, மடப்புரம் அஜித்தும் சரி, இன்னொன்னு மானாமதுரை ஆகாஷும் சரி, இந்த மாரி இன்னும் நெறைய இருக்கு. வெளியில வராத ஒரு விஷயங்களும் இருக்கு. ரொம்ப ஏழைகள், பரம ஏழைகள்லாம் வந்து வெளிய வராத அளவுக்கு மறைச்சிருவாங்க. அது கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வெளிய வரும். அந்த மாரி, அதே மாரி நெறைய ஒரு விஷயங்கள வந்து இந்த போலீஸ்காரங்க பண்ணாத அக்குறமே கிடையாது சென்ற ஆட்சியில. யார் சொல்லி செய்றாங்களா? இல்ல அவங்களே செய்றாங்களா? அப்படின்றது ஒரு விஷயம் இல்ல. நெறைய கட்ட பஞ்சாயத்து, நெறைய இது பண்ணி, எந்த ஒரு கேஸ் குடுக்க போனாலும் சட்டமே எடுக்கறதில்ல. அலட்சியம். இன்னைக்கு நம்ம இந்த ஆட்சியில கூட இன்னைக்கு ஒரு நியூஸ பார்த்தேன் பாருங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து ஒயின் ஷாப்ப அ நிக்கிறாரு வெளியில. அந்த காசு கூட குடுக்கல. அந்த ஒயின் ஷாப்ல அ சரக்கு அதாவது டாஸ்மாக் விக்கிறவரு எடுத்தாந்து பாட்டில குடுக்குறாரு. அவர் எடுத்து அந்த பைக்கோட பேக்ல வந்து வச்சுக்கிட்டு போறாரு. இந்த மாரி இன்னும் திருந்தாத ஒரு ஜென்மங்களும் இருக்கு உலகத்துல. ஒரு ஆட்சி செய்ய ஒரு நேர்மையான ஒருத்தன் வந்திருக்காங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்மள இன்னும் மாத்திக்க முடியல. நேத்தி இல்ல முன்னாள் நேத்திக்கு முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 லேடீஸ் போலீஸ். அதுங்க பாருங்க. இந்த பியூட்டி அ பியூட்டி இந்த பார்லரும் அது என்ன கொஞ்சம் ஒரு அது பார்லர் நடத்துறவங்க பர்மிட் தான் வாங்கி நடத்துறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு லஞ்சம் கேட்டுருக்காங்க. 20,000 2 லேடீஸ் போலீஸு. இவங்களும் தர மாரி சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு குடுக்க மனசு இல்ல. நம்ம ஏன் குடுக்கணும்? எல்லா பர்மிட்டும் வாங்கி தான் நம்ம வந்து இந்த பார்லர் நடத்துறோம். நம்ம ஏன் வந்து குடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கருந்து ரசாயன தடவின நோட்ட குடுத்து, அத வந்து அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ்காரனுக்கு குடுத்து கையும் களவும் புடிச்சு இப்ப 2 பேரும் ஜெயில்ல. இது தேவையா? ஏன்னா, அந்த லஞ்சம் வாங்கி வாங்கி கை வந்து அ ஒ அதாவது என்ன சொல்றது? திருடன் கை வந்து ஊறிக்கிட்டே இருக்குமாம் திருடுறதுக்கு. அந்த மாரி இவங்களுக்கு லஞ்சம் வாங்குன கை வந்து கட்டுப்படுத்த முடியல ஒருத்தன். ஸ்ட்ரிக்ட்டா வந்தாச்சு ஆட்சிக்கு. ஸ்ட்ரிக்ட்டா ஒரு விஷயம் நடக்குது. அத இன்னும் புரிஞ்சுக்காம சில ஜென்மங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு. அதுவும் பத்திரப்பதிவு துறையில இன்னும் மாட்டிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா லட்ச லட்சமா வாங்கி 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 கொழுத்து போனவங்கல்ல. அதில இன்னும் அந்த அரசு அதிகாரங்களும் சரி, இன்னும் அங்கங்க லஞ்சம். ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனாலும் சரி, ரூ. 500 ரூ. 1000 ரூ. 100 தா தாலுகா ஆஃபீஸ் வேலை நம்ம எதனா ஒரு அப்ளிகேஷன் குடுக்கணும்னாலும் சரி, இல்ல பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வாங்கினாலும் சரி, எது வாங்க போனாலும் சரி, எல்லாமே லஞ்சம் குடுக்காம இல்லன்னா இழுத்தடிப்பாங்க. 10 நாள், 20 நாள் இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காசு குடுத்தா தான் வேலையாகும். இந்த மாரி கேடுகெட்ட நம்ம ஒரு ஆட்சிகள இவ்ளோ நாள் நம்ம பல காலமா சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன்னா, அவங்க இஷ்டத்துக்கு விட்டாங்க. அதாவது அரசு அ சென்ற ஆட்சி நடத்தவங்களுக்கு அதிகாரிகளால அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னா, அதிகாரிகள் இஷ்டத்துக்கு அவங்க விட்டுருவாங்க. நீ எதனா வாங்கிக்கோ, எதனா போய்க்கோ. அதுக்கு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு உதாரணம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ எலக்ஷன் டைம்ல தபால் ஓட்டுன்னு ஒரு ஓட்டு வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து எனக்கு வயசான அம்மா வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அரசு அதிகாரிகள் அந்த கட்சிக்காரங்கள கூடவே கூட்டிட்டு வராங்க. கூடவே கூட்டிட்டு வந்து அ அரசு அதிகாரி கீழ உட்காந்துருக்காங்க எங்க வீட்ல. சேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட்சிக்காரன் உட்காந்துருக்கான். அரசு அதிகாரி கீழ உட்காந்துருக்கான். 2, 3 சேர் இருக்கு. இருந்தாலும் அரசு அதிகாரி கீழ உட்காந்துக்கிட்டு அத பண்றான். அங்க அவங்க எதிர்லயே அந்த கட்சிக்காரன் சொல்றான், "எங்களுக்கு இந்த ஓட்டுக்கு நீ போடணும்னு" சொல்லிட்டு. அதாவது இந்த அரசு அதிகாரி மட்டும் வர இடத்துல கூட கட்சிக்காரனும் வந்து சப்போர்ட்டுக்கு வரான். எல்லாமே உடந்த. பணத்த ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டு உடந்த. முக்காவாசி இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் வந்து விசில் சின்னம் தோத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு திருட்டு போர்ஜரியால தான். தபால் ஓட்டுல தான் மெயினா இந்த பக்கம் ஜெயிச்சது. ஜெயிச்சது. ஆனா வந்து இந்த மாரி ஒரு அந்த அரசு அதிகாரிகளோட உடந்தையால தான் இந்த நாடு வந்து குட்டிச்செவுராகுது. அந்த மாரி இந்த போலீஸ்காரங்களும் அதே மாரி தான். அவங்கவங்களுக்கு சார்ந்த அவங்க உறவினருக்குள்ள எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கு இந்த மாரி
அந்த தவற வந்து வெளிய கொண்டு வரதில்ல. நெறைய விஷயங்கள் இந்த போலீஸ்காரங்களால தான் பல அ மக்களுக்கு வந்து பிரச்சனை. இப்ப கொஞ்சம் பாருங்க. இப்ப நாட்டு நடப்புல இப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கு. இருந்தாலும் அந்த திருந்தாத கைய அரிக்கிற அந்த லஞ்சம் வாங்குன நாய் போலீஸ்காரங்க இன்னும் திருந்தல. ஆனா அவங்க ஜெயிலுக்கு போனா அவங்க திருந்திருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அரசு அதிகாரியும் சரிதான். இவங்களும் சரி. அந்த லஞ்சம் வாங்குன கட்டுப்படுத்த முடியலன்னா, ஜெயில்ல போய் கம்பிய எண்ணிட்டு, கை அரிக்கிற கையில போயிட்டு கம்பிய எண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதிங்க வந்து வீடு வீடா எலக்ஷன் டைம்ல கும்பிடு போடு போடுன்னு போடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம எதனா ஒரு விஷயம் நம்ம கிட்ட போனோம்னா, ஒரு 1/2 நாள் நிக்கணும், இல்ல 1 நாள் நிக்கணும், இல்ல வரலனாலும் மறுநாள் நிக்கணும். இது மாரி அவனுங்ககிட்ட நம்ம போய் நின்னுன்னு கிடக்கணும். அவனுங்க வீடு தேடி வந்து கும்பிடு போட்டா மாரி அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல. மக்களுக்கு அவங்க போட்டதால தான் நம்ம வந்து முன்னாடி நிக்கிறோன்ற அந்த எண்ணம், சூடு சொரணை ஒண்ணுமே இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட சரி, அவனுக்கு கூட சரி, இப்படி அந்த கும்பிடு போட்டு இத்தனை ஓட்டு, அத்தனை ஓட்டு எல்லாம் பண்ணணும். ஆனா 2வது நமக்கு ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எனக்கே ஒரு சம்பவம். எங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் சப்ளை. அது பூமியிலருந்து எடுத்து அது வந்து வாட்டர் சப்ளை. அந்த வாட்டர் சப்ளையோட கழிவு நீர் வரும் இல்லைங்களா? அந்த கழிவு நீர் ஒரு நாள் ஃபுல்லா வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கழனிக்காடு பக்கம் வாட்டர் சப்ளை பண்ணி, அந்த தண்ணி வந்து ஒரு செடிங்களுக்கு போறா மாரி பண்ணா தான், அதுதான் அரசாங்கத்தோட ஒரு ஒரு ப்ரொசீஜர் வந்து விஷயம். ஆனா இது வந்து வெறும் நம்ம சாதாரண ஒரு தெருவுக்குள்ள போவோங்கல்ல சாக்கடை, கால்வாய். அதுல வந்து விட்டுருவான் தண்ணிய. அந்த கவுன்சிலர் டெய்லி போவான், வருவான் பார்த்துக்கிட்டே போவான். ஆனா நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து போறது மனசு கேட்கவே. ஏன்னா இப்ப நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா Facebookலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சும்மா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு Facebook. அந்த Facebookல நான் அப்ப விட்டுருந்தேன். அப்பலாம் YouTubeல இல்ல. விட்டுருந்தேன். இப்ப ஏன்னா அந்த என்னோட Facebook அது நான் யூஸ் பண்றதே அந்த Facebookன்னு நான் டெலீட் பண்ணிவிட்டேன். தேவையில்லாத அதுல வந்து மெம்பர்ஸ் பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அந்த கால்வாயில அந்த தண்ணிய வந்து அ எப்படி ஒரு 10 மணிக்கு அந்த கம்பெனிய மூடுறாங்கன்னா, நான் இரவு 10 மணிக்கு மூடுனா, காலையில ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் தொடங்குனாங்கன்னா, அது ஃபுல்லா தண்ணி போயிட்டே இருக்கும். அது பார்க்குறவங்க எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல தண்ணி, அது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி மீதி உள்ள கழிவுன்னா அது அது வாட்டர் ஃபில்டர் தண்ணி. அது ஏன்னா ஒரு செடிகளுக்கு போனா கூட ஒரு பயன் உண்டு. அ அதாவது சாதாரண இந்த சாக்கடை கால்வாயில சேரும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அத நான் பார்த்து கம்ப்ளைண்ட் குடுத்தா, அந்த கவுன்சிலர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனே கடன்ல இருக்கான். அந்த ஏன்னா செஞ்சுட்டு போட்டும். அதாவது தெருவுக்குள்ள ஒரு மக்கள் நடமாட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல வந்து வாட்டர் சப்ளை வந்து பூமியிலேருந்து எடுக்கும்போது, எல்லாரோட கிணத்துலயும் தண்ணி குறையும் அப்படின்றது அ தெரியும். அது வந்து அதுக்காக பார்த்தீங்கன்னா, நானும் வந்து தாசில்தார் போய் மனு குடுக்குறேன். அப்புறம் நெறைய இடங்கள்ல போய் மனு குடுக்குறேன். ஜமா பண்ணி குடுக்குறேன். வந்து எட்டி பார்த்துட்டு ஒவ்வொரு அதிகாரியும் அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு போறாங்களே ஈபில கூட குடுத்துருக்கேன். லஞ்சம் வாங்கிட்டு போறாங்க. கடைசியா வந்து யாருமே அரசு அதிகாரிகள் யாருமே இதுல வந்து ஈடுபடவே இல்ல. அதுக்கு அடுத்தது அரசியல்வாதிக்கு இந்த ஊர்ல ஜெயிச்சிருப்பாங்கல்ல சேர்மன்னு, அப்படின்ட்டு நகராட்சியில போய் குடுத்துடுறேன். நகராட்சியில ஒண்ணும் வந்துட்டு அவங்களும் காச வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கடைசியா சேர்மன் அவரு வந்தாரு. அவரும் பார்த்து ஏதோ ஏதோ பேசிட்டு அவங்களும் ஒண்ணும் பண்ணவே இல்ல. இப்படியே பண்ணும்போது நானே வந்து டைரக்ட்டா மோதும்போது, அவன் என்ன திட்ட, நான் அவன திட்ட. கடைசியில ரொம்ப வார்த்தை மிஞ்சி போம்போது, எனக்கு அது தாக்கு பிடிக்க முடியாம நான் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போயி, அங்க போயிட்டு அப்புறம் பஞ்சாயத்து பண்ணும்போது, இவன் என்ன இந்த மாரி எப்படி அவன் கேட்பான்? இவன் வந்து ஒரு தெருவுக்குள்ள அ வாட்டர் சப்ளை பண்றது தப்பு. அவன் பண்ணி ஒரு நாளைக்கு 1000, 2000 கேன் ஏத்துறான்னா, எப்படி இருக்கும்? எல்லாரோட கிணறும் வந்து இங்க வந்து கிணறு தான் எல்லார் வீட்லயும். போர் கிடையாது எல்லார் வீட்லயும். கிணறு தண்ணி வற்றுமா இல்லையா? அந்த மாரி இருக்கு. நான் போராடி தெரு கையெழுத்தெல்லாம் வாங்கி, அ எல்லா இடத்துலயும் குடுத்தும், தெருவுல இருக்கவங்க எல்லாரோட கையெழுத்து ஒரு 100 பேர் கையெழுத்து கூட வாங்கி குடுத்து கூட என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா, சென்ற ஆட்சி அவங்களோட அதிகாரம். அதாவது அவங்களோட ஆட்சியோட ஒரு பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, யார் எது கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் பெருசுப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு பத்திரிக்கையும் வந்து அ அது கேஸா எடுக்கக்கூடாது. சொன்ன மாரி தினத்தந்தி பேப்பர் கூட நான் வந்து ஃபோன் பண்ணி கூட்டு கூட பார்த்தேன். வந்து கூட அவங்களும் பார்த்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்டும் எழுதவே இல்ல. கடைசியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவன் என்னைய ஒரு வார்த்தைக்காக அங்க ஸ்டேஷன்ல போய் அவன நிக்க வச்சேன்.
கடைசில அவன் கும்பிடு போட்டு சாரின்னு கேட்டான். அதோட அவன முடிச்சு எடுத்து வச்சு, அப்பயும் என்னால அவன தடுத்து நிறுத்தவே முடியல. வாட்டர் சப்ளை பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனா, அது ஒரு விபத்தால மட்டும் தான் அந்த சப்ளை வந்து நின்னு போச்சு. அதுவரையிலும் அவன் நடத்திக்கிட்டு தான் இருந்தான். அந்த விபத்து என்னன்னா, அது நம்ம விரிவா போவோம். நம்ம வந்து ஷார்ட்டா முடிச்சுக்குவோம். ஏன்னா, இந்த மாரி ஒரு அரசு அதிகாரி சரி, அரசியல்வாதி சரி, எல்லாருமே வந்து அ உடந்தை தான். தவறு மேல தவறு செய்யறதுக்கு காரணம், மக்கள நசுக்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதி, அ அரசு அதிகாரிகள், இந்த போலீஸ்காரங்க. இந்த 3 பேரும் திருந்திட்டாலே வந்து நாடு வந்து நல்லாருக்கும். நல்லா செழுமையா நாடும் நல்லாருக்கும். அதனால தான் சொல்றேன். இப்போ இருக்கிற அந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நெறைய நியூஸ் வந்து முதல்ல ஒரு சோழிங்கர்ல ஒரு ஐடி கம்பெனி எரிஞ்சது. அடுத்தது இன்னொரு வணிக வளத்துறை 25,00,00,000 லாஸு. இந்த மாரி தொடர்ச்சியா வந்து கொளுத்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எனக்கு யோசனை பண்ணும்போது, இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அ தமிழ்நாட்டுல இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் அழிச்சுட்டா, அ ஏழ்மையா இருக்கும் தமிழ்நாடு. விஜய் ஆட்சி சீக்கிரம் கவிழ்க்கணும் அப்படின்ற எண்ணமா என்னன்னு தெரியல. ஏன்னா நானும் கணக்கு பண்ணிட்டே இருக்கேன். நியூஸ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நெறைய தொழிற்சாலைகள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இப்ப லாஸ்ட்டா விஜயோட பிறந்த நாளுன்னு இருக்கு. 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி. கரெக்ட்டா அந்த அ அ பிறந்த நாள் நல்லா கிராண்டா கொண்டாடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் முன்னால பார்த்தீங்கன்னா, இதுவும் பிளான் போட்டு அமோனியா கசிவு ஏற்படுத்தி, அதில முக்கியமா எல்லாமே வந்து இந்திக்கார பெண்கள் தான் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்கள பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேரு அப்ப 4 பேருன்றாங்க. என்னன்னு தெரியல. எவ்வளோ அது கொஞ்சம் வெளியில வரல. எதுக்கு சொல்லணும்னா, அது கரெக்ட்டா ஒரு மறுநாள் அந்த சுவாசம் சுவாசித்த அமோனியா கசிவு சுவாசம் சுவாசித்தால, அந்த விஜய் பிறந்தநாள் வந்து கிராண்டா கொண்டாடாம, அவர் சட்டசபையில வந்து உட்காந்துருக்காரு. அங்க இறந்துட்டு இருக்குங்க மக்கள். யாருமே ஆனா அதான் அதான் கரெக்ட் முறை. ஏன்னா வந்து ஒருத்தர் இறந்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து கிராண்டா வந்து அ பிறந்தநாள் வந்து பார்ட்டி வந்து கொண்டாட முடியாது. ஏன்னா ஊருங்கள்ல அங்கங்க வந்து அன்னதானம் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். அது பரவால்ல. இருந்தாலும் சொல்றேன். அதாவது எப்படியெல்லாம், எந்த வகையிலலாம் இந்த நேர்மையான ஆட்சிய கவுக்கணும் என்ற ஒரு பொசிஷன்ல நெறைய கம்பெனிகள் வந்து இன்னொரு சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை. அதே வேற எரிய வச்சுட்டு, அது மக்கள் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நெனைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இருக்கவே பட்டாசு மட்டும் கொளுத்தி விட்டாங்க. இந்த மாரி நெறைய அக்கிரமம் இந்த அ எதிர்க்கட்சிகள், இல்ல தீய சக்திகள் இந்த மாரி பண்ணி, அது ஒரு நேர்மையான ஆட்சி இருந்தாக்கா, நம்ம எங்க வந்து மாட்டப் போறோம் வலையில, அப்படின்றத ஒரு விஷயம். இப்ப லாஸ்ட்டா நான் வந்து இப்ப இன்னைக்கு படிச்ச நியூஸ்ல, அண்ணாமலையும் அ அதிமுகவும் ஒண்ணு சேர்றதா பேச்சு. ஒண்ணு சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து ஒண்ணு சேர்ந்தாலும் ஜெயலலிதா மரணம் வெளிய வருதா பாருங்க. இல்ல கொடநாடு கொலைகள் வெளிய வருதா பாருங்க. இல்ல பொள்ளாச்சி அம் என்னன்னு சொல்றது? பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. 5 பேரா, 6 பேரா? அந்த புறம்போக்குலாம் எப்படி இருக்கானுங்கன்னே தெரியல. அவனுங்க கைய கால்லாம் உடைக்காம நல்லா கல்லூலி மாங்கா மாரி ஜெயில்ல வச்சிருப்பானுங்க. இல்ல வெளில விட்டாங்கன்னு தெரியல. மத்தவங்க நெறைய அ ஒரு ஸ்ரீமதி ஒரு பொண்ணு இறந்துருச்சு ஸ்கூல்ல. அந்த எஸ்பிஎஸ் காலேஜ்ன்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணுக்காக போராட போன நெறைய இளைஞர்களோட கைய கால உடைச்சிருக்கானுங்க அந்த போலீஸ்காரங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அந்த மாரி உடைச்சுட்டு இவனுங்கள வந்து தப்பு பண்ண இவனுங்க வந்து ஏன்னா இவனுங்க புரோக்கர் வேல அரசியல்வாதிக்கு புரோக்கர் வேல பண்ணதால, மாமா வேல பண்ணதால இவனுங்கள வந்து முழுசா அவனுங்கள கை, கால் உடைக்காம முழுசா வச்சிருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லட்டும். கொலைநாடு அதாவது அதிமுகவும், அண்ணாமலையும் சேர்றது தப்பு இல்ல. சேர்ந்துக்கிட்டோம். ஆனா கொல அதாவது கொடநாடு மர்ம கொலைகள், ஜெயலலிதா மர்ம மரணம், இந்த பொள்ளாச்சி சம்பவம், அடுத்தது இன்னொன்னு சாத்தான்குளம். சாத்தான்குளம் கேஸு இப்ப வந்து ஆட்சியில நடந்துச்சா? இல்ல அந்த அந்த அதிமுக ஆட்சியில தான். இதுக்கு எல்லாமே வந்து அ பதில் சொல்லணும். இந்த மாரி மோசமான ஒரு ஈவு இறக்காத ஒரு அரசியல் கட்சிய வச்சுக்கிட்டு நாடு என்ன பண்ண முடியும்? தலை சரியில்லன்னா தூக்கி போட்டு வேற கட்சி மக்கள் வந்து யார் நமக்காக போராட வந்துட்டு அவங்களுக்கு வரணும். இந்த மக்கள் இன்னும் மூட நம்பிக்கையோட என் கட்சிக்காரன், வெட்டாள கட்சிக்காரன், அந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன் இப்படியே சொல்லி சொல்லி மக்கள் வந்து தன்னை தானே ஏமாத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே அடிமை வாழ்க்கை தான் வாழ விரும்புவாங்க. ஆனா வந்து
வெளியில வர்றதுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆதி காலத்துலருந்து தமிழன் தான் அடிமை. எல்லா நாட்டிலயும் சரி, எல்லா நாட்டிலயும் சரி அங்க போய் தஞ்சை பிழைக்கிறதுக்கு போயிருக்காங்க. நம்ம நாட்டிலேயே வந்து சோத்துக்கு பஞ்சமில்லாத நாடு நம்ம தமிழ்நாடு. இதை விட்டு வெளிநாடு, வெளி தேசம் எங்கெல்லாம் போயிட்டு பஞ்சம் பிழைச்சுட்டு ஏன்னா ஆதி காலத்திலே வந்து கடத்திக்கிட்டு போயிட்டு அடுத்த கடத்திட்டு இல்ல, அதாவது அடிமைத்தனமா புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு தான் கப்பல் கடந்து அடுத்தடுத்த வேலைக்காக அழைச்சிட்டு போயிட்டு, அங்க அவங்க ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சுன்னா, உயிர் பாய்ச்சறது, இல்லைன்னா நெறைய பேர் இறந்து போறது. அந்த மாரி இருக்கிற இந்த தமிழன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வெளி மாநிலத்திலருந்து வர்றவங்கள தான் ஆதரிப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற தமிழன ஆதரிக்க மாட்டாங்க. இப்ப விஜய், ஜோசப் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விஜய், ஜோசப்னா அவங்க பூர்வீகம் எதுனா இருக்கட்டும். அ பொறந்தது நம்ம தமிழ்நாடு. சரி பொறந்தது தமிழ்நாடு இருந்தாலும், தமிழ்நாட்டுல சம்பாரிச்சத தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி கடன் செய்யணும், நல்லத செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இதே ஏன் நமக்கு வந்து ரஜினிகாந்த் இல்லையா? இல்ல மற்ற கமலஹாசன் இல்லையா? அவங்கலாம் ஏன் வந்து செய்யல? ஏன்னா பணத்த வந்து செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு மாநாடு போடணும்னா அந்த மாநாடு போடுறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள். 41 உயிர் விஜயோட மாநாடு நடத்தக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பழிய போட்டு அ தேர்தல் நடக்கக்கூடாது. அவன் தேர்தல் நிக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்த 41 உயிர்கள குண்டர்கள ஏவி மக்கள கொன்னு விஷ ஊசி போட்டு கொன்னுருக்காங்க. இந்த மாரி ஒரு கேடுகெட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? தலையே சரியில்லாதம்போது அந்த கட்சிய தூக்கி போட்டுருங்க. மக்கள் ஒன்றுபடணும். நமக்கு எது நல்லதோ, அத மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது நமக்கு எது நமக்காக யார் நல்லது செய்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். கட்சின்னு சும்மா வந்து ஒரு ஃபிலிம் ஒண்ணு ஒட்டிக்கிட்டு, நீங்க இப்போ ஒரு கட்சிக்காரன் கூட ஒரு 10 பேர் சுத்துறான், ஒரு 50 பேர் சுத்துறான்னா, அவன் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு ரூ. 1 அந்த கட்சி தலைவர்கிட்ட வாங்காம சுத்துவானுங்களா? பணத்துக்காக தான். பணத்த வாங்கிட்டு கூட சுத்துறாங்க. அந்த பணத்துக்காக அந்த கட்சிக்காரன் என்ன சொல்றானோ, அது எல்லாமே செய்வானுங்க. இந்த மாரி ஒரு மானங்கெட்ட ஒரு அரசியல்வாதிங்க, மானங்கெட்டத்தனமா நம்ம தமிழ்நாட்ட ஆண்டுட்டு இருக்காங்க. அத வந்து மக்கள் இன்னும் விழிப்புணர்வோடு இல்லாம, இன்னும் யார் நல்லவன், யார் கெட்டவன், ஆடு ஆடு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. வளர்க்குறோம் நம்பாத. வளர்க்குறவன் வந்து என்ன பண்ணுவான், ஸ்ட்ரிக்ட்டா இங்க போவாத, அங்க போவாத சொல்லிட்டு அடிச்சு உடைச்சு வளர்ப்பான். ஆனா, அந்த கசாப்புக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தடவி தடவி குடுப்பான். "வா உன்ன நாளைக்கு வெட்டலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தடவி குடுப்பான். ஏன்னா, அவன தான் நம்பும் ஆடு. அதே மாரி தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பாதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாதி மக்கள் வந்து நமக்கு எது நல்லது புரிஞ்சுக்கிட்டாங்க. பாதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கல. கசாப்புக்காரன் தான் மெயினா நம்புறாங்க. சரி நம்பட்டும். இதுதான் தலையெழுத்து. ஆனா, கடவுளோட அனுகிரகம் இப்ப நெறைய ஜோசியர்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. விஜய் வந்து பெரிய பெரிய ஜோசியரே சொல்லியிருப்பார். நான் எல்லாருக்கும் கமெண்ட் கூட போட்டிருப்பேன். இறைவன் நினைக்கணும், மக்கள் நினைக்கணும். 2 விஷயம் தான். விஜயோட சொந்த ஜாதகத்த பத்திலாம் கணக்கில்ல. இல்ல ஆமா ஆமா அதாவது அனுமானமும் கணக்கில்ல, ஆருடமும் கணக்கில்ல. இறைவன் நினைக்கணும், மக்கள் நினைக்கணும். ஒருத்தன உட்கார வைக்கிறதுக்கு. அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனும் நினைச்சிருக்காரு, மக்களும் நினைச்சிருக்காங்க. இதுதான் விஜயோட ஆட்சி. இது நிலைக்கணும், இது தொடரணும். இந்த ஆட்சியே இப்படியே இருந்தாலே போதும். பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். நாட்டுக்கும் பாதுகாப்பு இருக்கும். நான் சொன்ன மாரி இந்த அரசியல்வாதிகளும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, இந்த போலீஸ் துறையும் சரி, இப்போ ஒழுங்கா இப்ப எல்லாருமே இப்ப சுறுசுறுப்பா கரெக்ட்டா வேலை செய்றாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். இன்னும் எங்கெங்க லஞ்சம் குடுத்தாலும், வாங்கினாலும் அத வந்து மக்கள் வந்து வெளியில வந்து அந்த நம்மளோட செல்லும் மூலியமாவே வந்து ஊடகங்களுக்கு பரப்பி விட்டுறாங்க. இந்த மாரி ஒரு பயம் படுத்துனா தான் நம்ம குவைத்து போல ஒரு நாடு நம்ம நாட்ல இருக்கும். சின்ன தவறு செஞ்சாலும் அவங்க தண்டனை உண்டுன்ற ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைச்சா தான் இந்த இந்த 3 பேரால தான் நம்ம நாடு குட்டிச்சோரா இருக்குது. இந்த அரசியல்வாதியும், அரசு அதிகாரிகளும், போலீஸ்காரங்களும் தான் நாடு குட்டிச்சோரா வருது. இந்த சரி பண்ணணும்னா இந்த 3 பேரும் சரி பண்ணாலே நம்ம வந்து நாடு நலமாக இருக்கும். சரி நன்றி நேயர்களே. அ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். வீடியோ வந்து என்னால தொடர்ச்சியா டெய்லி ஒரு வீடியோவாச்சும் போடணும்னு நினைக்கிறேன். நெறைய டாபிக் இருக்கு. ஆனா எனக்கு நேரம் இன்மையால வந்து இரவு இப்போ 10:40 இரவு நேரத்தில தூக்க கலக்கத்தோட இந்த வீடியோ நான் வந்து பதிவு பண்றேன். ஏன்னா பகல்ல டைம் எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது. நன்றி. வணக்கம்.